வணக்கம் நண்பா. ஸோ கூலி படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஸ்பெஷல் ட்ரெய்லர் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுமே அழகாக பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அண்ட் படம் பார்த்திங்கன்னா ரேட்டிங் அண்ட் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை கொண்டிருப்பாங்க போல், அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது ட்ரெய்லரில். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு கூலி படத்தோட கதையை நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரொம்ப நாளாகவே தனிமையில் வாழ்கிறாருன்னு ஸ்ருதிஹாசன் அவங்க சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள், அதாவது ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பெரிய கேங்ஸ்டராக இருந்திருக்காரு போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக வாழ்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா உபேந்திரா அந்த கன்னடா ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வர்ற சீனில் பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் MHTன்னு இருக்கும். இன்னொரு ஷார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா MYXன்னு இருக்கும். அது மைசூர் ஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இந்த நம்பர் பிளேட் எங்கே வச்சுருப்பாங்கன்னா 1970s வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூகுளில் நான் பார்த்தேன். ஸோ இது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். மேபி சூப்பர் ஸ்டாரும் உபேந்திராவும் அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் திருப்பி லைம் லைட்டுக்கு வராரு. அண்ட் இந்த காரணம் பார்த்தீங்கன்னா சத்யராஜை வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த வில்லன் கேங்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா, அமீர் கான் அண்ட் சோபின், இவங்க 3 பேர் தான் தெரிஞ்சு டெரிஃபிக் வில்லன்ஸாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு மேன்ஷன் நடத்திட்டு இருக்காரு. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் தேவான்னு இருக்கும். அண்டு அந்த மேன்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா தேவா மேன்ஷன் வெளியே போட்டிருக்கோம். அங்கே ஃபைட் சீனு, சாங்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பாஷா மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த என்ன சொல்கிறது, எக்ஸ்ரே மாதிரி ஒரு வீடியோ. ஸோ மேபி அது ஒரு கேரக்டராக இருக்கலாம், அல்லது ஜஸ்ட் ஒரு ஹைப் ஏற்றதுக்காக கூட அதுக்கு வச்சிருக்கலாம். ஸோ நாட் என்டர்லி ஷோர் அபவுட் தேட். மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை ஆஸ் யூஷுவல் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி தான் அவர் அவர் ட்ரெய்லரில் எதையுமே ரிவீல் பண்ண மாட்டார், நம்மகிட்ட தான் விட்டுருவார். ஸோ பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் ஸ்டோரி லைன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.